Children, let us move on to the next topic, plane angle, one of the derived quantity. இப்போ plane surfacesனால் என்ன? Circle, square, rectangle, triangle இதெல்லாம் plane surfaces. இது மாதிரி இருக்கிற டூ பிளேன் சர்ஃபேஸஸ் ஒன்று இன்டர்செக்ட் பண்ணும்போது ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு பீஸா பிக்சர் கொடுத்துருக்கோம், இதில் ஒரு பிளேன் சர்ஃபேஸஸ், அதில் அந்த டூ லைன்ஸ் மீட் பண்ணுறப்ப ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகும். அந்த டூ லைன்ஸ் அல்ல டூ பிளேன் சர்ஃபேஸஸ் இன்டர்செக்ஷன் பண்ணும்போது உருவாகிற ஆங்கிளுக்கு பேர் தான் பிளேன் ஆங்கிள். இந்த பிளேன் ஆங்கிளில் யூஸ்வலாகவே ஆங்கிளை வந்து நம்ம டிகிரியில் மெஷர் பண்ணுவோம். பிளேன் ஆங்கிளை நம்ம எதாவது வச்சு மெஷர் பண்ணுறோன்னா ரேடியன் அப்படிங்கிற எஸ்ஐ யூனிட்னால் மெஷர் பண்ணுறோம். இட் இஸ் டினோட்டட் அஸ் ரேடியன், RAD. The definition for plane angle: angle between the intersection of two straight lines or intersection of two planes. ரெண்டு பிளேன் சர்ஃபேஸஸோ இல்லை ரெண்டு ஸ்ட்ரைட் லைனோ ஒன்று இன்டர்செக்ட் பண்ணும்போது இருக்கிற ஆங்கிளுக்கு பேர் தான் பிளேன் ஆங்கிள். எஸ்ஐ யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள் இஸ் ரேடியன், RAD, ரேடியன். Let us see this video how this radian அப்படிங்கிற டேர்ம் வந்துச்சு, எப்படி இந்த ரேடியன்கிறது எதுக்கு ஈக்குவல்ங்கிறத இப்போ பார்ப்போம். ஒரு அக்யூட் ஆங்கிள் 30 டிகிரி உங்களுக்கு தெரியும், ஒரு ரைட் ஆங்கிள் 90 டிகிரி, 180 டிகிரி, 360 டிகிரி. இப்போ ஒரு ஃபுல் ரொட்டேஷனாக 360 டிகிரி இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியும். இதை நம்ம ப்ரொடெக்டர் வச்சு டைரக்ட்லி we can measure. பட் இந்த பிளேன் ஆங்கிள் ரேடியன் அப்படிங்கிறத நாம் எப்படி மெஷர் பண்ண போகிறோம், இந்த ரேடியன்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத let us see now how this radian has come. இப்போ shall we see? இப்போ பார்ப்போமா? draw a circle. ஒரு சர்க்கிளோட சென்டர் ஓலேருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அந்த ஜாயின் பண்ணுற அந்த லைனுக்கு பேர் ரேடியஸ். எந்த ரேடியஸ் போட்டிங்களோ அந்த ரேடியஸ் ஆர்லேயே அதுக்கு ஈக்குவலான லென்த் உள்ள ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறோம். தட் இஸ் டினோட்டட் இன் ரெட் இன் கலர். ரெட் கலரில் ஒரு ஆர்க் போட்டிருக்கோம். அந்த ஆர்க்கோட லென்த்தும் ரேடியஸ் ஆரோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்குது. இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் ஓவையும் இந்த ஆர்க்கையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். அப்போ அங்கே ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகுது. இப்போ உங்களுக்கு தெரியுதா? இப்போ ரெண்டு டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது, அது ஒரு பாயிண்ட் ஓவில் மீட் பண்ணுது, அப்போ ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகுது. அந்த ஆங்கிள் தான் பிளேன் ஆங்கிள். அதுக்கு பேர் என்னன்னு சொல்ல போகிறோம், நம்ம ரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரேடியன் ஆர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா that is equal to 1 radian. 1 radian is the angle subtended at the center of a circle by an arc whose length is equal to the radius of the circle. இதில் radius of the circle R, அந்த லென்த்தோட ஆர்க்கும் ஆர், அந்த ரேடியஸும் அந்த ஆர்க்கும் லென்த்தாக ஈக்குவலாக இருக்கும். அந்த ஆர்க்கையும் சென்டர் ஆஃப் த சர்க்கிளையும் ஜாயின் பண்ணுற ஆங்கிள் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 1 radian. That is equal to 1 radian. இப்போ 1 radian என்ன? Radian is the angle subtended at the center of a circle by an arc whose length is equal to the radius of the circle. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது என்ன? ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்குது? 2πr. 2π டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் அப்படின்னு இருக்குன்னு தட் இஸ் த மீனிங். சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது சுற்றளவு. சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் 2πr. இல்லை எவ்வளோ ஆர்க் வரையலாம்? இப்போ ஆறுங்கிற ஆர்க் நம்ம ரெட்டின் கலரில் போட்டிருக்கோமா இல்லையா, அந்த மாதிரி ஆர்க் இந்த ஒரு சர்க்கிளில் எத்தனை ஆர்க் நம்ம ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். இந்த ஆர்க்கோட லென்த்தும் ரேடியஸும் சேம் லென்த்துங்கிறத நம்ம மைண்டில் எப்போதுமே டினோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ how many number of arcs can be drawn will be illustrated now. இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஆர்க்கை ரெட்டின் கலரில் போட்டிருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்க்ஸ் வரையலாம்? நம்ம 2π நம்பர் ஆஃப் ஆர்க்ஸ் வரையலாம். இந்த சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது 2πr. அப்போது எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்க்ஸ் அதில் ட்ரா பண்ணியிருக்கலாம்? நம்ம 2π நம்பர் ஆஃப் ஆர்க்ஸ் பண்ணலாம். பையோட வேல்யூ என்ன? 22/7 is equal to 3.14. 3.14 into 2 போட்டிருக்காங்க உங்களுக்கு 6.28ன்னு. இப்போது எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்க்ஸ் இதில் ட்ரா பண்ணலாம்? அதில் கொஞ்சம் வந்து இருக்குது. அந்த ரிமைண்டட் போர்ஷனோட பார்த்திங்கன்னா 0.28% ஆஃப் த ஆர்க் வந்து ரிமைனிங் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் ஆர்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம 2π அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் உங்கள் புக்கில் இல்லை, ஆனால் இந்த பையோட வேல்யூ 180 அப்படிங்கிறது ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ 1 ஃபுல் ரொட்டேஷன் அப்படின்னம்னா சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்னது? 2π டைம்ஸ் ஆஃப் அதோட ரேடியன்ஸ்னு அர்த்தம். 2π டைம்ஸ் ஆஃப் 1 ரேடியன்.
You understand? இப்போ 1 full rotation equal to 2 pi times of radian. அப்போ 1 full rotationனா நமக்கு எத்தனை ஆங்கிள் வரும்? 360 டிகிரி நமக்கு வரும். That is equal to 2 pi எதுக்கு ஈக்குவல்? இப்போது 360 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்குது. Understand? Then 2 pi radians equal to 360 degree. அப்போது pi equal to என்ன வரும்? 360 divided by 2. 360 divided by 2 is how much? 180 degree. இப்போது 1 full rotationங்கிறது 360 degree. That is equal to 2 pi radians. அப்போது pi equal to pi radians is equal to 360 divided by 2 equal to 180 degree. ஸோ 180 டிகிரிங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிளுக்கு தட் இஸ் ஈக்குவல். அப்போ 1 radian equal to 180 degree divided by pi. That is given in your book. But what you have to keep in your mind, pi radians அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல்? 180 டிகிரிக்கு ஈக்குவல். இப்போது pi radian is equal to 180 degree. 1 radian is equal to 180 degree by pi. நெக்ஸ்ட் சாலிட் ஆங்கிள். சாலிட் ஆங்கிளுக்கு முன்னாடி இப்போ பிளேன் ஆங்கிள்னா என்ன? பிளேன் சர்ஃபேசஸ் பார்த்தோம். சாலிட் ஆங்கிள்னா கியூபாய்டு, ஸ்பியர், கோன், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சாலிட் சர்ஃபேசஸ். இப்போ இந்த சாலிட் அந்த ஆங்கிள் அப்படின்னா இதில் வரும்? அப்போ சாலிட் சர்ஃபேசஸில் இல்லை சாலிட் பிளேனில் வரும். இட் இஸ் ஆங்கிள் ஃபார்ம்ட் பை த 3 or more planes. 2 planes 2 straight lines interact பண்ணும்போது பிளேன் ஆங்கிள் வரும். 3 planes 3 lines வந்து ஒன்று இன்டர்செக்ட் ஒரு காமன் பாயிண்ட்டில் பண்ணும்போது, அதாவது 3 ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்டில் ஒன்றா காமனாக இன்டர்செக்ட் பண்ணும்போது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் சாலிட் ஆங்கிள். இந்த சாலிட் ஆங்கிளோட SI யூனிட் ஸ்டெரிடியன். இட் இஸ் டினோட்டட் பை SR. இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்பியர் கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து ஒரு சாலிட் ஆங்கிள் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. இதை டீட்டெயில்டாக வீல் see the next one. Definition. First let us see the definition. It is see the angle formed by the 3 or more planes intersecting at a common point. இந்த 3 lines ஒரு பாயிண்டில் காமனாக மீட் பண்ணுறப்ப வரும். Then another definition is also there. Angle formed by the vertex of the cone. Vertexனா என்ன? அந்த ஒரு கோன் மீட் பண்ணுற அந்த உச்சிக்கு பேர் தான் vertex. Angle formed at the vertex of the cone. இப்போ உங்களுக்கு இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா vertex எங்கே இருக்குங்கிறது நோட் பண்ணியிருக்காங்க. ஒரு கோன் சர்ஃபேஸ் இருக்குது. இந்த கோன் சர்ஃபேஸில் 3 lines மீட் பண்ணி மேலே vertex அந்த கோனோட உச்சி ஃபார்ம் ஆகிருக்கு. அதோட ரேடியஸ் R டினோட் பண்ணியிருக்கிறாங்க. கீழே வந்து அதோட சர்ஃபேஸ் போட்டிருக்காங்க. இப்போது சாலிட் ஆங்கிளோட SI யூனிட் என்னென்னா ஸ்டெரிடியன். சாலிட் ஆங்கிளோட யூனிட் வந்து ஸ்டெரிடியன். இட் இஸ் டினோட்டட் பை SR. இப்போது ஸ்டெரிடியன் இஸ் த சாலிட் ஆங்கிள் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் சப்செண்டட் பை த போர்ஷன் whose whole surface area is equal to the square of the radius of the sphere. என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டெரிடியனுங்கிறது சாலிட் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர். இங்கே ஒரு ஸ்பியர் இருக்குது, ஒரு சென்டர் ஆஃப் த ஸ்பியர் இருக்குது. அதோட ஏரியா வந்து எப்படி இருக்குங்கிறாங்க? கீழே உங்களுக்கு சர்ஃபேஸ்னு போட்டு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ். ரேடியஸ் R, ரேடியஸ் 2ன்னு இருந்தால் அதோட சர்ஃபேஸ் ஏரியா 4 centimeter ஸ்கொயராக இருக்கும். ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ். let us see, consider a sphere. ஒரு ஸ்பியர்னால் ஒரு பால், ஒரு க்ரீன் பால் இருக்குது. அந்த பாலில் அதில் ஒரு ரெட் சர்ஃபேஸை வந்து கன்சிடர் சர்ஃபேஸ் ரெட் ஆன் திஸ் சர்ஃபேஸ். அதில் ஒரு ரெட் போர்ஷன் எடுத்துருக்குறாங்க. அந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரெட் சர்ஃபேஸுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா கோனோட ரேடியஸ்க்கு ஸ்கொயரில் இருக்கும். த சாலிட் ஆங்கிள் சப்செண்டட் பை த சர்ஃபேஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் இஸ் 1 ஸ்டெரிடியன். அதை மெஷர் பண்ணுற அந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும்? 1 ஸ்டெரிடியன் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெரிடியன் இஸ் த சாலிட் ஆங்கிள் அட் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் சப்செண்டட் பை த போர்ஷன் whose surface area is equal to the square of its radius of the sphere. Then what is the difference between plane angle and solid angle? இப்போ plane angle னா
2 planes இல்லை 2 straight lines ஒன்று intersect பண்ணும். solid angle-னா 3 lines இல்லை 3 plane ஒன்று intersect at a common point. Plane angle is a 2-dimensional one. Solid angle 3-dimensional. The unit of plane angle is radian. SI unit of solid angle is steradian. These are the 3 main differences. இப்போ இதுக்கு முன்னாடி luminous intensity பார்த்துருக்கோம். இப்போ அதில் ஒரு லாஸ்ட்டில் ஒரு info bytesல உங்களுக்கு luminous flux lumen பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ பல்பெல்லாம் நீங்கள் வாங்க போனீங்கன்னா அதுக்கு பின்னாடி லியூமன் அப்படிங்கிற எத்தனை வாட் பல்பாக இருந்தாலும் எல்இடியாக இருந்தாலும் சரி, எல்சிடியாக இருந்தாலும் சரி, டியூப்லைட்டாக இருந்தாலும் எத்தனை லியூமன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. வாட் இஸ் அ டேர்ம்? லியூமன்னா என்ன உங்களுக்கு? லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆர் லூமினஸ் பவர் இஸ் த மெஷர் ஆஃப் த பர்சீவ்டு பவர் ஆஃப் லைட். ஒரு எந்த அளவுக்கு ஒளி எவ்வளோ தூரம் பரவக்கூடியதோ அதை பற்றி சொல்கிற டேர்முக்கு பேர் தான் லூமினஸ் ஃப்ளக்ஸ். லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆர் லூமினஸ் பவர்ங்கிறது இஸ் த மெஷர் ஆஃப் த பர்சீவ்டு பவர் ஆஃப் லைட். இப்போது ஒரே பல்பு இருக்கும், ஆனால் எல்இடி பல்பு அதே 20 வாட்டில் போகிற டிஃப்ரென்ஸ்க்கும் எல்சிடிக்கும் ஒரு இன்கேண்டிசன்ட் பல்புக்கும் டிஃப்ரென்சஸ் ஆர் தேர். அது மாதிரி எவ்வளோ அளவுக்கு ஒளி தூரம் பரவக்கூடுமோ அதை பற்றி பேசுகிறதுக்கு பேர் தான் லூமினஸ் ஃப்ளக்ஸ். இப்போ ஒன் லியூமன் அப்படின்னா என்னென்னா லூமினஸ் ஃப்ளக்ஸ் ஆஃப் த லைட் ப்ரொடியூஸ்டு பை த லைட் சோர்ஸ் தட் எமிட்ஸ் 1 candela ஆஃப் லூமினஸ் இன்டென்சிட்டி ஓவர் அ சாலிட் ஆங்கிள் ஆஃப் 1 steradian. இப்போ பார்த்துருப்பீங்க 1 steradian அப்படின்னா என்னென்னா ஒரு சென்டர் ஆஃப் த ஸ்பியரில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இட் இஸ் ஆங்கிள் ஃபவுண்ட் பை த வேர்டெக்ஸ் ஆஃப் த கோன். ஒரு கோன் ஷேப்பில் இருக்கும் அந்த சாலிட் ஆங்கிள்ங்கிறது. இட் இஸ் ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் த வேர்டெக்ஸ் ஆஃப் த கோன். ஒரு கோன் உச்சியில் இருக்கிற அந்த ஆங்கிளுக்கு பேர் தான் 1 steradian அப்படிங்கிறது பேர். இது சாலிட் சர்ஃபேஸஸில் இருக்கிறப்ப மெஷர் பண்ணுற சாலிட் ஆங்கிள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இப்போ இந்த லூமினஸ் ஃப்ளக்ஸ், இந்த லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா என்னென்னா it is the luminous flux of the light produced by the light source that emits 1 candela. ஒரு சோர்ஸ் இருக்குது, ஒரு பல்பு இருக்குது, அதோட பவர் 1 candela லைட்டை கொடுக்குது. அது ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் 1 steradian இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? லூமினஸ் ஃப்ளக்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு பல்பு கொடுத்துருக்குறாங்க, அதுலேருந்து லைட்டு வர்றது உங்களுக்கு தெரியுது. இட் இஸ் ஆல்சோ லைக் த ஸ்டெரிடியன் டெஃபினேஷனுக்கு கொடுத்த மாதிரி அதே ஒரு கோன் மாதிரி இருக்குது. இப்போ அந்த 1 steradian இந்த பல்போட இந்த லைட் சோர்ஸோட இன்டென்சிட்டி என்னது? 1 candela தட் இஸ் ஈக்குவல் டு 1 lumen அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போது எந்த அளவுக்கு லியூமனோட பவர் நிறையா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த லைட்டோட வெளிச்சம் பரவுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு சின்ன ரூமாக இருக்கும்போது நிறைய லியூமன் பவர் உள்ள பல்பு வாங்க மாட்டாங்க. ஸோ தட் இஸ் ஆர்கிடெக்சர்ஸ், இந்த இன்டீரியர் டிசைனர்ஸ்க்கெல்லாம் இந்த லியூமன் அப்படிங்கிற வேர்ட் தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஒரு ஏரியா, ஒரு ஆடிட்டோரியம் இல்லை ஒரு ஹால் டிசைன் பண்ணும்போது எந்த அளவு லியூமன், எந்த அளவுக்கு வெளிச்சம் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த லியூமனை கால்குலேட் பண்ணி, அப்போ லியூமன் கால்குலேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? சாலிட் ஆங்கிள் யூஸ் ஆகும். சாலிட் ஆங்கிள்னா ஒரு வேர்டெக்ஸ் ஆஃப் த ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் த வேர்டெக்ஸ் ஆஃப் த கோன். எந்த அளவுக்கு ஆங்கிள் இருக்கும், எந்த அளவுக்கு வெளிச்சம் இதில் பரவுங்கிறத அவங்க இந்த சாலிட் ஆங்கிள் ஸ்டெரிடியனை டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள் ஸ்டெரிடியன் நமக்கு தெரியும். இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் SR அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் உங்களுக்கு லியூமன் ஆர் luminous flux. So what are the things we have learned this lesson? Electric current என்னன்னு பார்த்தோம், amount of substance, luminous intensity, plane angle, solid angle, at the end luminous flux.